சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி இரவு 6:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4:09 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:51 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:22 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:38 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8:34 சந்திர உதயம் என்பது இரவு 8:19 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:41 முதல் காலை 6:23 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:13 முதல் 5:38 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12 முதல் 1:24 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:49 முதல் மாலை 4:13 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா மேற்கே சூலம். பகல் 10:52 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா, பயிற்சி அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தாராம். மிகப்பெரிய சக்கரவர்த்தி, ரொம்ப பெரிய சக்கரவர்த்தி, மிகப்பெரிய நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய மகன், அந்த மகனுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நிறைய ட்ரைனிங்லாம் நிறைய கொடுத்து வச்சிருக்காரு. ஏற்கனவே நிறைய ஆய கலைகள் 64லும் தேர்ச்சி பெற வேண்டும் சொல்லிட்டு அவனுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த வாள் பயிற்சி, போர் பயிற்சி, சண்டை போடுறது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்திருக்கார். அவன் வில் வித்தையிலிருந்து எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கி கொண்டிருந்தானாம். இருந்தாலும் ராஜாவுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல், இல்லை இவன் முழுமை பெறலைங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நெருடல். அதனால அவர் என்ன பண்ணான்னு பார்த்தா, தான் எந்த குருநாதரிடம் கற்றுக்கொண்டாரோ, அவர் இந்த போர் பயிற்சியில ஒரு குருநாதர்கிட்ட கத்துக்கிட்டார் இல்லையா. அவர் மிகவும் வயசாயிடுச்சு. இருந்தாலும் அவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல இருந்துட்டு நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம பிள்ளையை விட்டா என்ன அப்படின்னு யோசிச்சு அவர்கிட்ட கொண்டு போய் ராஜாவானவர் அந்த தான் படித்த குருநாதரிடமே கொண்டு போய் தன்னுடைய பிள்ளையை விட்டாராம். அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு, அவன் பையன் எல்லாத்திலையும் நல்லா தான் இருக்கான், இருக்கட்டும், இருந்தாலும் என்னிடம் இருக்கட்டும், நீ ஒரு 6 மாதம் கழித்து வா, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு 6 மாத காலமும் போச்சு. ஒரு 6 மாத காலம் கழித்து இவர் போய் பார்க்கிறார். போய் பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளையை பார்க்கும் பொழுது அவனுடைய தோள்கள்லாம் நன்றாக திணவெடுத்திருந்ததாம். இந்த தோல்லாம் நல்ல, நம்ம இந்த பாடி பில்டர் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி நல்ல பர்சனாலிட்டியா நல்ல பக்காவா இருந்தானா பையன், பாக்குறது மிகவும் பலசாலியா இருந்தானா. குருநாதர் அப்பா வந்திருக்காரு பாரு, உனக்கு தெரிந்த கலைகள் எல்லாம் காமி அப்படின்னு சொன்ன உடனே அவன் அங்க நிறைய இந்த பலகைகள், மரப்பலகை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கையாலே அடிச்சு உடைச்சு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தானா. இப்ப இந்த கராத்தே எல்லாம் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த பிளாக் பெல்ட் பர்சன் எல்லாம் வரிசையா செங்கல்லாம் அடுக்கி வச்சு ஒரே அடி அடிப்பாங்க தெரியுமா. இந்த செங்கல் உடைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, கையாலே உடைக்கிறது, நிறைய ஓடுகள் எல்லாம் வரிசையா அடுக்கி வச்சு உடைக்கிறதுங்கிற மாதிரி இவன் தான் கற்றது போல், அந்த குருநாதரம் பயிற்சி பெற்றது போல் நிறைய அந்த உடல் வலிமையினால் நிறைய விஷயங்களை உடைப்பது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானா. அதுல பார்த்தோம்னா அவருடைய உடம்புல கூட நிறைய தழும்புகள்லாம் இருந்துச்சு. ஆகா, நம்ம பையன் நல்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், அதனாலதான் உடம்பு பார்த்தா நிறைய தழும்புகள்லாம் இருக்கு, நிறைய அடிபட்டு இருக்கான், ஒரே அடியிலே இத்தனை விஷயங்களை உடைக்கிறானே, நன்றாக அத்தனையும் அடித்து வீழ்த்துக்கிறானே, நல்ல ட்ரைனிங் ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் நான் இப்ப உன்னை அழைச்சிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இல்லை, நீ இன்னும் 2 மாசம் கழிச்சு வா, அவன் இன்னும் முழுசா ட்ரெயின் ஆகலைன்னு சொல்லிட்டாராம்.
இவருக்கு ஒரே யோசனை, ஏன் இப்படி குருநாதர் சொன்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ராஜா திரும்பி போயிட்டார். ராஜா திரும்பி போயிட்டு மறுபடியும் 2 மாசம் கழிச்சு அவர் சொன்ன டைம்ல வந்து பாக்குறார். அப்ப பார்க்கும்பொழுது இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரவழைத்து, இப்போ உனக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மாமிச மலை மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்லயே ஒருத்தன் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தானா, ரொம்ப பெரிய ஒரு மாமிச மலை மாதிரி இருந்தானா, அவனும் உன்னுடைய மகனும் இப்பொழுது சண்டையிடுவார்கள், மல்யுத்தம் புரிவார்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருமே இந்த மாமிச மலை மாதிரி இருக்கிற அவன் தான் ஜெயிப்பாங்கிற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட இவனும் நிறைய அடி வாங்கிட்டு இருந்தான். இருந்தாலும் ஒரு டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாமிச மலையை அடித்து வீழ்த்தி விட்டான். எல்லாரும் வந்து இந்த மாமிசை மலை மாதிரி ரொம்ப பெருசா இருக்கிறவன் தான் ஜெயிப்பான்னு பார்க்கும் பொழுது இந்த ராஜாவுடைய புள்ள இந்த இளவரசனே ஜெயிச்சுட்டானாம். ஜெயிச்ச உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம பையன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய உருவத்தை அடித்து வீழ்த்தி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் என் பையன் அழைச்சிட்டு போலாமான்னு கேட்கும் பொழுது, இல்லை, அவன் இன்னும் முழுவதுமாக தயாராகவில்லை, நீ இன்னும் 2 மாசம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். சரின்னு சொல்லிட்டு இன்னும் 2 மாசம் கழிச்சு ராஜா திரும்ப வந்தாராம். அப்போ வரும்பொழுது பார்த்தா, அப்ப என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ப என்ன டெஸ்ட் வைக்கிறாரு சொல்லி பார்த்தோம்னா, 10 பேரை சுத்தி இவன் ஒரே ஆள் அடிக்கணும். இவன் சுத்தி சுத்தி அடிக்கிறான். இந்த நம்ம சினிமா எல்லாம் காமிக்கிற மாதிரி ஹீரோ வந்து சுழண்டு சுழண்டு அடிப்பது போல் அந்த 10 பேரையுமே இவன் ஒரே ஆளே வீழ்த்தி விட்டானாம். பாரு, என் பையன் வந்து ஒத்தாளா நின்றுட்டு 10 பேரை வீழ்த்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, முழுமையாக என்னுடைய பையன் பயிற்சி பெற்று விட்டான், இப்பொழுது நான் அழைத்து செல்லலாமான்னு சொல்லும் பொழுது, இல்லை, உன்னுடைய மகன் இன்னும் முழுவதுமாக தயாராகவில்லை, நீ அடுத்த முறை வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம் அந்த குருநாதர். மறுபடியும் இன்னும் 2 மாதங்கள் கழித்து ராஜா ஒரு மாதிரி, என்னடா இந்த தடவை நம்ம கண்டிப்பா கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடய வந்திருக்கார். அவர் வரும்போது பார்த்தா இந்த பையன் தன்னுடைய நண்பர்களோடு அமர்ந்து கொண்டு மழை பொழிந்து கொண்டே இருந்ததாம். அந்த மழையினை ரசித்து கொண்டே இருந்தானாம். மழையினை ரசித்து கொண்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தானா எல்லாரோடையும். ரொம்ப சிரிப்பா எல்லாரோடையும் ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருந்தானாம். பார்க்கும்பொழுது இவர் என்னடா இன்னைக்கு என்ன பயிற்சி வைக்க போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரை போய் ராஜா பார்த்தாராம். குருநாதர் சொன்னாராம், இன்றைக்கு எந்த பயிற்சி எந்த டெஸ்ட்டுமே கிடையாது, நீ உன் பையனை தாராளமா அழைச்சிட்டு போலாம், அவன் முழுசுமா தயாராயிட்டான், முழுவதுமாக தயாராகி விட்டான் அப்படின்னு சொன்னாராம். இப்போ ராஜாக்கு ஒரே சந்தேகம். நான் முதல் முறை வரும்பொழுது அவருடைய தோள்கள்லாம் நல்ல திணவெடுத்திருந்தது, நல்ல பலசாலியாக இருந்தான். அப்போ வந்து நீங்க அவனை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் ஒரே கையிலேயே அடிச்சு வீழ்த்தினான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாமிச மலையே வீழ்த்தினா அப்பயும் நீங்க அனுப்பல. போன தடவை வரும்போது 10 பேரை அடித்து வீழ்த்தினான், அப்பயும் நீங்க அனுப்பல. ஆனா இப்ப நீங்க ஒண்ணுமே அவன் பண்ணல, நீங்க அனுப்புறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, அங்க பார் அவனுடைய முகம் எவ்வளவு சாந்தமாக இருக்கிறது, அந்த மழையை எப்படி ரசித்துக் கொண்டிருக்கிறான், எவ்வளவு அன்போடு தன்னுடைய நண்பர்களோடு அளவளாவி பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு தலைவனுக்குரிய தகுதி என்ன தெரியுமா? உடல் பலம் மட்டுமல்ல, உடல் பலமும் வேண்டும். அவனிடத்திலே உடல் பலம் என்பது ஏற்கனவே இருக்கிறது. நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்து விடும்போது நீ வரும்பொழுதே அவனுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்திருந்த. நானும் அவன் வந்து வில் வித்தையிலேருந்து வாழ் பயிற்சியிலேருந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணேன். அதெல்லாம் அவன்கிட்ட இருந்தது. அடுத்த முறை நாம் எப்படி இந்த பயிற்சியை சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுங்கிற அந்த ஆக்ரோஷம் தான் அவனோட அதிகமாக இருந்தது. அந்த ஆக்ரோஷத்தின் காரணமாக அவன் எல்லாவற்றையும் அடித்து உதைத்தான், எல்லாத்தையும் உடைச்சான், எல்லாத்தையும் உடைச்சு தன்னுடைய உடம்புகளையும் தழும்பு வாங்கி கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் இந்த மாமிச மலையே வீழ்த்துகின்ற அளவுக்கு அவனிடத்தில் ஆக்ரோஷம் என்பது இருந்தது. 10 பேர்களை அடித்து வீழ்த்துகின்ற அளவுக்கு வேகம் என்பதெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த அன்பு, சாந்தம், கருணை என்பதெல்லாம் அவனிடத்திலே குறைவாக இருந்தது. நான் அந்த பயிற்சியோடு நான் அவனை அனுப்பிச்சிருந்தேன்னா இந்த அன்பு, சாந்தம், கருணை எல்லாம் அவனிடத்திலே இல்லாமல் போயிருக்கும். இதுதான் தலைவனுக்குரிய தகுதி என்று அவன் நினைத்திருப்பான். ஆனா இப்பொழுது பாரு, அவன் தன்னுடைய நண்பர்களோடு மிகவும் சந்தோஷமாக சாந்தமாக எல்லோருடனும் உரையாடி கொண்டிருக்கிறான். எவன் ஒருவரிடத்திலே அன்பு, கருணை, சாந்தம் என்பதெல்லாம் இருக்கிறதோ, வீரத்தோடு இந்த அன்பு என்பதும் இருக்க வேண்டும். அவன்தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். இப்பொழுது அவன் இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதியினை பெற்றுவிட்டான், நீ தாராளமா அழிச்சுண்டு போலான்னு இந்த துறவி சொன்னாராம், அந்த குருநாதர் சொன்னாராம். இப்படி இதையே நான் இந்த நேரத்துல சொல்றேன்னு சொன்னா, வெறுமன வெற்றி பெறுதல், அதாவது மற்றவர்களை அடித்து வீழ்த்தி வெற்றி பெறுதல் என்பது மட்டும் உண்மையான வெற்றி அல்ல. அடித்து வீழ்த்தி இருந்தாலும் அவர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். நம்ம இவனை அடிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் சாரி கேட்கறது மட்டும் இல்ல, அவனுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய வேண்டும். அடித்து வீழ்த்துதல் என்பது மட்டும் வெற்றி அல்ல. அந்த எதிரிகளையும் கூட தன்னுடைய நண்பனாக எவன் ஒருவன் மாற்றிக்கொள்கிறானோ அவன்தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.